போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். மகேஷ், நான் அமெரிக்கா போன இந்த 5 வருஷத்துல இங்க ஏகப்பட்ட மாறுதல். எங்கடா கோயில் இருக்கிற இடத்துல கோயில் இருக்கு, குளம் இருக்கிற இடத்துல குளம் இருக்கு, எந்த மாற்றமும் இல்ல. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம் தான் மாறி இருக்கு. எப்படி? டேய், இன்னைக்கு தேதியில வாழ்க்கைய புரிஞ்சுட்டவனுக்கு சாதனை, புரியாதவனுக்கு வேதனை, பிடிக்காதவனுக்கோ சோதனை, மொத்தத்துல படிச்சவனுக்கு அந்த கோயில் மண்டபம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. டெல் மீ ஒன் திங். என்னது? உனக்கு இன்னும் ஏன் வேலை கிடைக்கல? நல்ல வேலை கிடைக்கல, அதனால ஜாயின் பண்ணல. என்னடா சொல்ற? டேய், டென்னிஸ் பிளேயரை விட கோச் நல்லா ஆடுவான். ஓகே. ஜாக்கை விட ட்ரைனர் பிரமாதமா குதிரை ஓட்டுவான். ஆனா உங்களால எல்லாம் ஃபோர் கிரவுண்ட்ல ஷைன் பண்ண முடியாது. அதான்டா என் கதை. வெரி இன்ட்ரெஸ்டிங்டா. ஏன்டா, என் வேதனை உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? டே சாரி, வெரி சாரி. நான் அப்படி சொல்லலடா. சரி வா. ஐம் சாரி. சிவா, இதுதான் உமா. ஹாய். முருகனோட அடிமைன்னு சொல்லலாம், முருகனோட பெட்டுன்னு சொல்லலாம். உமா, இது சிவா. இந்த கோயிலோட உபயகர்த்தா மீனாட்சி அம்மாவோட ஒரே பையன், என்னோட பால சிநேகிதன். அமெரிக்காவில 5 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் ஜென்மபூமிக்கு திரும்பி வந்திருக்கான். இப்ப அதெல்லாம் எதுக்குடா? சிவா, உமா ரொம்ப நல்லா பாடுவா. ஓ, தட்ஸ் நைஸ். அவ அத்தை படுத்துற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிறதுல பூமா தேவி. ஏய், என்ன அறிமுகம் பண்ற சாக்குல எங்க அத்தைய திட்டாத. அதுவும் முன்பின் தெரியாத மூணாவது எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மகேஷுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான், முருகனுக்கு பெட்டுனா எனக்கும் பெட்டு தான். சரி, கோயிலுக்கு தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்தியா? வழக்கம் போல திருட்டுத்தனமா தான் வரேன். ஓகே, பாய். ஐயோ, என்னாச்சு? அத்தை அத்தை அத்தை. ஏ உமா, பாத்துங்க, மெதுவா அப்பனே முருகா. மெதுவா. என்னங்க தனியா வரீங்க? கௌசல்யா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மூச்சு வாங்க படி ஏறி அந்த முருகனை வேண்டிக்கிறேன். இன்னும் கண்ணை கட்ட மாட்டேங்கிறான். ஆமா, உமா வரல. அந்த கழுதைய மிஷினுக்கு போய் மிளகா அரைச்சிட்டு வர சொன்னேன். யாரு கண்ணிலையும் தூவாம இருக்கணும். இல்ல, ரொம்ப கலப்பா வந்திருக்கீங்களே, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் சொல்ல வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு திரும்புறப்பதான் படியில உட்காரணும். போகும்போதே உட்காந்தா அடுத்த ஜென்மத்துல பிச்சைக்காரங்களா ஆக்கிருவான் ஆண்டவன். ஆமா, உமாவை எங்கேயோ பார்த்தனே. எங்க? இங்கயா? இல்ல இல்ல, இங்க மிஷினு கிட்ட. அதானே பார்த்தேன். ஆமா, இந்த தம்பி யாரு? மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸ் மீனாட்சி அம்மாவோட ஒரே பையன், பேரு சிவா. வணக்கம். யாரு? நம்ம கோயில் உபயகர்த்தா மீனாட்சி அம்மாவோட பையனா? அதேதான். நல்லா இரு. அப்படியே எனக்கு சேர்த்து வேண்டிக்கிங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு. அத்தை கிட்ட மாட்டியோட பார்த்தல, உனக்கு அறிவே இல்லடா. டேய், பாவண்டா அவ. அவளை போய் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தங்கமான பொண்ணுடா. சத்தம் முந்தி போனாங்களே, அதான் உமாவோட அத்தை பேய். பாவண்டா உமா, இவங்க கொத்தடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. சரி வா. நீங்க கொஞ்சம் ஓவராவே கௌசல்யாவை புகழ்ந்து பேசிட்டீங்க. அது மனசுல இருக்கிறத சொன்னேன். அப்போ உங்க மனசுல கௌசல்யா இருக்காளா? என்னடி இது, இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா இப்படிங்கிற. வந்தவன் எப்படியாவது அவ கழுத்துல தாலியை கட்டணுங்கிற கவலை. அது சரக்கு விக்கிறதுக்காக ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி பேசுவானோ அப்படிதான் பேசுனேன். அவ வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறான்னு தான் அம்மா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு குதிக்கிறாங்க. அவ கல்யாணம் ஆகி போனாதான் அது நிக்கும். ஹலோ, மாப்பிள்ளையோட அப்பா பேசுறமா? சிவகாமி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, மாமா, அத்தை,
மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. அப்படியா? ஆ. குடு. ஹலோ, சொல்லுங்க. என் பையன் கார் சாவி எடுக்க திரும்ப வந்தப்ப வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தானா? அப்படியா? அது எங்க சர்வன் மேடுங்க. அனாத தூரத்து உறவு அத்தைக்கு. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்றான். ஓ அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? சரிங்க, நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன். என்ன ஆச்சு சொல்லுங்க. வந்தவனுக்கு உமாவை தான் பிடிச்சிருக்கான். உமாவை பார்க்காம இருந்திருந்தா கௌசல்யாவை தான் கட்டியிருப்பானா. அத்த, நீங்க பெத்த பொண்ணோட வளர்த்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கான் உங்களுக்கு. நீ ஏண்டி அங்க வந்து நின்ன? அவங்க வந்துட்டு போற வரைக்கும் உன்னை வராதேன்னு சொன்னேன்ல. இப்ப அவளை விட்டுட்டு உன்னை கேக்குறாண்டி. நானா வரலத்த, அக்கா தான் காஃபி டம்ளர் ஏடுன்னு ஆளுக்கு அனுப்பிச்சாங்க. கெட்ட குடிக்கி கேட்ட புகுந்த மாதிரி உன்னால இப்ப குழப்பம். அக்கா சொல்லுவா, நீ ஏன் போன? நான் சொல்லாம ஏண்டி போன? அம்மா, நான் தான் அவளை அனுப்பினேன். ஆனா இவ மூலமா என்னோட வரப்போற வாழ்க்கை தட்டி போகுன்னு நான் எதிர்பார்க்கலமா. முருகா முருகாம்பா, இவ விஷயத்துல முருகா முந்திக்கிறான். கீரைக்கு கீழே புல்லு முளைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்துட்டேடி பாவி. உன்னை வாடி, வாடி. அழாத கழுதை. உன்னை சோறு போட வளர்க்கல. என்ன சொல்ல? என்ன உமா பிரச்சனை? ஏம்மா அழற? கௌசல்யாக்காவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள என்ன பார்த்துட்டு அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்காக அத்தை இஸ்திரி பெட்டியால சூடு வச்சுட்டாங்க பாட்டி. எனக்கு இந்த சூடு வச்சதுக்காக கூட நாழல பாட்டி. கையில வச்ச சூட்ட முகத்துல வச்சிருந்தாங்கன்னா அப்ப யாரும் கௌசல்யாக்காவை பெண் பார்க்க வந்த இடத்துல என்ன பார்த்துட்டு பெண் கேட்க மாட்டாங்கல்ல. என்னால தானே கௌசல்யக்கா கல்யாணம் தடைப்பட்டு போச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போய் வரன் தட்டி தட்டி போனதுனால கல்யாண பேச்சு எடுத்தாலே வெறுப்புல இருந்தாங்க. நான் வேற அவங்க கிட்ட கண்டிப்பா முருகன் இந்த தடவை நல்லபடி நிச்சயம் செஞ்சு வைப்பாருன்னு சொன்னேன். கடைசியில என்னால இப்படி ஆயிடுச்சு பாட்டி. இதுல நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல உமா. எல்லாம் அவன் நடத்துற நாடகம். இந்த நாடகத்துலதான் நடிக்கிற நமக்கு கதையும் தெரியறதில்ல, முடிவும் தெரியறதில்ல. ஆனா பார்வையாளர் முருகனுக்கு எல்லாம் தெரியும். முருகா, நெல்லுக்கு வைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்குமாங்க பொசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலகவர் பொருட்டு நல்லார் ஒருவர் நல்லார் ஒருவர் உலர நல்லார் ஒருவர் உலர அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை நல்லார் ஒருவர் உலர அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. முருகா, காயத்தை காணுமே பாட்டி, எங்க போச்சு? இங்க போச்சு. இது வாங்கிடுத்தம்மா உன் சூட்ட. புரியல? நான் வேலுக்கு சந்தனம் வச்சேன். முருகன் தனக்கு போட்ட சந்தன காப்பால உனக்கு போட்ட சூட்டை தணிச்சுட்டாம்மா. உமா, உன் வலிய வாங்கிக்க. எப்பவும் அந்த வடிவேலாம் உன் கூடவே இருப்பாம்மா. பாட்டி, ஒவ்வொரு தடவையும் நான் படுற கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க ஆறுதல் சொல்றப்போ நான் உங்களையே முருகனை தான் பாக்குறேன் பாட்டி. நான் சொல்றது ஆறுதல், அவன் தருவது அரவணைப்பு. முருகன் எப்போதுமே
உன்னோடதான் இருக்கான்னு எப்பவாவது நீயே புரிஞ்சுக்கவம்மா. வாடி வாடி சீக்கிரம், கலச ஆராதனை பூஜைக்கு நேரமாச்சு. இந்த பக்கமா? ஓ ஹலோ. பானுகோபா, பிரம்மராட்சசா, தலையில்லா உண்டமே, தரிகட்டு ஓடிவா, வா வா.
தீபம் தானாவே நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சேன்னு பாக்குறீங்களா? இதே மாதிரி உங்க முருகனுக்கு தானாவே தீபம் போயிருக்கா? கண் கண்ட தெய்வம்னு அந்த கல்ல சொல்லாதீங்க. கண் எதிர்க்க இருக்கிற என்ன சொல்லுங்க. நான் தான் தெய்வம். என்ன வேணும் ஒரு நொடியில தர. எல்லாரும் என்ன வணங்குங்க. முருகா அம்மா, நீங்க யாருன்னு சொல்லாம போறீங்களே? நாகம்மா, முட்டாள்தனமா முருகனை கும்பிடுற உங்களோட அறியாமையை நீக்கிறது தான் என்னோட வேலை. முருகன் சின்ன பையன். பேரங்களும் பாரங்களும் அவன் பேர்ல நீங்க சுமத்தி பிரயோஜனம் இல்ல. வாங்க, என்கிட்ட வாங்க. கேட்டது கிடைக்கும், சொன்னது நடக்கும், நினைச்ச நிமிஷமே நடக்கும். அந்த துரித பிரயோகம் இங்க இருக்கிற முருகனால முடியவே முடியாது. அம்மா, உங்களை எங்க வந்து பார்க்கலாம்? நீங்க எங்க இருக்கீங்க? பூதலூர். நீ அங்க வந்து கூப்பிட கூட வேண்டாம், குண்டால போறோம். நினைச்ச உடனே வந்துருவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தேவையை பூர்த்தி செய்யற தெய்வம் தான் தெய்வம்னுவீங்க. முருகனால முடியவே முடியாது. இங்க நாகமாவால முடியும். நாகம்மாவை தரிசிக்க நாம் செய்த பாக்கியம். ஆமா ஆமா. என்னவுமா சாம்பார் சட்னி எதுலயுமே வெங்காயத்தை காணோம்? இல்ல மாமா, இன்னைக்கு கிருத்திகை, அதான் வெங்காயம் சேர்க்கல. சுத்தம். இதே ரேஞ்சில போனா மார்னிங் டிஃபன் மண்சோறு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பஞ்சாமிர்தம், காலையில எழுந்த உடனே காஃபிக்கு பதிலா அபிஷேக தீர்த்தம் ஆயிட போகுது. முருகர் வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாரா? அப்படி இல்ல, விரத நாட்கள்ல சிலது சேர்த்துக்க கூடாதுங்கிறது நேதி. எங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் வெங்காயமும் உள்ளி பூண்டும் ரொம்ப பிடிக்கும். தினமும் சாம்பார்ல சேர்க்கணும்னு வாழைக்காய பிடிக்காது. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிடிக்காத வாழைக்காய திதிக்கு ஏன் படைக்கிறீங்க? ஏன் வெங்காயம் பூண்டு போட்ட சாம்பார வைக்க கூடாது? அவர் இருக்கும்போது எதை விரும்பினாரோ அதையே அவர் இறந்ததுக்கு அப்புறமும் திதியா கொடுக்க வேண்டியது தானே? இதானே உன்னோட கேள்வி? ஆமாமா. அம்மா, முருகன் அடிமை, உபவாச புகழுமா மகேஸ்வரி, பையனோட கேள்விக்கு பதில சொல்லு. திதி குடுக்கறவங்களுக்கு தான் விதி வழி கொடுக்கும். பெரியவங்க உயிரோட இருந்தப்ப நிலத்துல வாழ்ந்தாங்க, நீரை குடிச்சாங்க, காத்த சுவாசிச்சாங்க, சூடு உடம்புல இருந்தது. அந்த நிலைமை வேற. இறந்த பிறகு அருவமா இருக்கிறப்ப பூமியோட ஆதாரத்துல இல்ல. அப்ப அவங்களுக்கான ஆகாரத்தை சில வகையான கரிகாய், எள்ளு மூலமா தான் தர முடியும். அதுதான் அவங்களுக்கு ஆகாரமா போய் சேரும். சரி, அடிப்படை கேள்விக்கு வா. எதுக்காக திதி கொடுக்கறோம்? நம்ம பெரியவங்க ஆசீர்வாதத்தால தான் நமக்கு நடக்கிற சுக துக்கங்கள். அதனாலதான் திதிங்கிற சடங்கு மூலமா அவங்கள வழிபடுறோம். திதி கொடுத்தா கதி கிடைக்குங்கிறது பெரியவங்களோட வாக்கு. நீ தர்றது என்னவோ அரிசி, வாழைக்காய், எள்ளும் தண்ணியும் தான். ஆனா அது அவங்களுக்கு போய் சேர்றப்ப எதுவா இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி இரையா போய் சேரும். பசுமாடா பிறந்திருந்தா புல்லா போய் சேரும். எறும்பா பிறந்திருந்தா சர்க்கரையா போய் சேரும். மனுஷனா பிறந்திருந்தா அதிர்ஷ்டமா போய் சேரும். அதனாலதான் நீ கவனிச்சிருந்தா தெரியும், ஏகாதசி அன்னைக்கு அத்தை உள்பட ரொம்ப பேரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அப்பா, அடாடாடா, என்னால நம்பவே என்ன முடியலப்பா. அதிசயம். ஐயோ மாப்ள, நானும் முருகனை விடாம கும்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்க்கவே இல்ல. என்னத்த, என்ன நடந்துச்சு? திடீர்னு எங்க இருந்தா வந்தா, கை தட்டி கூப்பிட்டா முருகனுக்கு ஏத்தி வச்சிருந்த சோடர்ச தீபம் அப்படியே அந்தரத்துல போய் அவளுக்கு தீபாரதனை காட்டிடுச்சு. எவளுக்கு? அதான்ப்பா, நாகம்மாவுக்கு. நாகம்மாவா? யார் அது? நாகம்மா ஒரு மந்திரவாதி பொம்பளை. போதலூர்ல இருந்து வந்து எங்க எல்லாரும் ஒரு நொடியில அசைத்துட்டாங்க. என்ன கம்பீரம்! நல்ல ஆளக்க நிலக்க இருக்காங்க. கண்ணல என்ன பவருங்கற? நொடிக்கு 100 தடவை முருகா முருகாங்கிறியே,
ஓப்பனா சவால் விட்டாடி. நினைச்சத நினைச்ச நிமிஷத்துல நடத்தி காட்டுறேங்கிறா. மாப்ள, அவங்க சொன்ன விதத்திலேயே ஒரு உறுதியான நம்பிக்கை தெரியுது. அடிச்சு சொல்றாங்களே. அப்புறம் என்ன, தட்டை மாத்தி நீட்ட வேண்டியது தானே? எத்த தின்னா பித்தந்தளின்னு இருக்கிற நமக்கு முருகனை விட்டுட்டு நாகம்மா காலில் விடுறது லாபம் தானே? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நாகம்மா நிச்சயமா ஒரு துஷ்ட சக்தியா தான் இருக்கணும். மந்திரத்துல மாங்காய் விழுங்கிறதெல்லாம் 3.25 நாழி வித்துதான். இருக்கட்டுமே, மாமரத்துல மாங்காய் இருக்கு, ஒரே கல்லு ஒரே குறி ஒரே தடவையில விழுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். முருகனா இருந்தா என்ன, நாகம்மாவா இருந்தா என்ன, நம்ம காரியம் கை கூடணும், அவ்வளவுதான். அத நான் கோயில் படிய தாண்டறப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அர்ச்சனை தட்டும் அஷ்டோத்திரமும் இங்கே கிடையாது. அத்தை, என்னடி என்னவோ அந்த வேலனை எடுத்து வளர்த்த கார்த்திகை பொண்ணு மாதிரி இப்படி துடிக்கிற? உன்னை விட அதிகமா கும்பிட்டவன் நான் தாண்டி. என்ன பண்ண எனக்கு? சின்ன வயசுலயே என் பூவையும் பொட்டையும் பறிச்சான். அவனை கும்பிட்டதுக்கு இதான் எனக்கு மிச்சம். அம்மா முருகனை கும்பிட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி பதறியே. நாங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஊரே அந்த நாகம்மாவை தான் தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சிருக்கு. அம்மாடி உமா, அந்த நாகம்மா வந்து ஆட்டம் காட்டினப்ப உன் முருகன் வெறும் கல்சரியா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அடாடாடாடாடாடா, எதுக்கு எல்லாரும் அவளை போட்டு இந்த திட்டு திட்டுறீங்க? முருக மேல இருக்க பக்தியில அவ உணர்ச்சி வசப்படுறா. நாளைக்கே அவளை கூட்டிட்டு போய் நாகம்மா காமிச்சா தன்னால மாறிக்க போறா. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. ஏண்டி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓ, வாங்க மாப்பிள்ள, கை கழுவலாம். ஊர்ல யார பார்த்தாலும் நாகம்மா வந்துட்டு போனதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த முருகனுக்கே குருக்கள் தான் தீபம் காட்டுறாரு. ஆனா வந்தவளுக்கும் மாயாஜாலம் மாதிரி முருகன் எதிரிலேயே தீபம் காட்டுதே. அதனால முருகனை விட அவளுக்கு தான் மகிமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா, நீங்க தான் சொல்லிட்டே மாயாஜாலம் மாதிரி நுட்டு. இது மாதிரி இல்ல, மாயாஜாலம் தான். எங்க மாதிரி முருக பக்தர்களுக்கு என்னவோ அவ அந்த வேலனையே அவமானப்படுத்திட்டு போன மாதிரிதான் மனசு கஷ்டப்படுது. அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல மீனாட்சி அம்மா, சர்வ சதாகாலமும் அந்த முருகனண்ட ஈடுபாடு வச்சுருக்க எங்களுக்கும் இருக்கு. என்ன சொல்றீங்க அங்கிள்? கோவிலுக்குள்ள மாந்திரிகம் நுழைய விடாம தடுத்தா தானே மூலவருக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். தடுக்கலன்னு தெரியுமா? தடுத்தது நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? வேல் வந்து தடுத்து நிறுத்தினத பார்த்தேன். அவளை சன்னதிக்குள்ள வரவிடாம தடுத்ததையும் பார்த்தேன். அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம நின்னாலே அதையும் பார்த்தேன். வேலாயுதத்துக்கு மேலாயுதம் இல்லைங்கிறதையும் பார்த்தேன். நாகம்மா எல்லாரையும் அதிரடியா தன் பக்கம் இழுத்துட்டா. எல்லாரும் என்கிட்ட வாங்க, முருகன் செய்யாததை நான் செய்யறேன்னு செஞ்சு தரேன்னு சொல்லி சவால் விட்டுட்டான். என்ன செஞ்சு தரேன்னா? எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னா. அப்போ நீங்க எதிர்பார்ப்போடதான் சுவாமி கும்பிடத்துக்கு வரேன். இந்த பாருங்க, அவளால நல்லது செய்ய முடியாது. நீங்க நினைக்கிற கெட்டதான் அவளால செஞ்சு தர முடியும். வீண் பேச்செல்லாம் பேசாதீங்க சாமி. நானும் இவ்வளவு காலமா கோயில் சுத்திக்கிட்டு வரேன். இது வரைக்கும் என் கஷ்டம் தீந்த படே இல்ல. கேட்டா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் சொல்வீங்க. இது வரைக்கும் முருகன் சோதிக்கிறான்னு சொன்னீங்க. இப்போ அந்த ஆண்டவனுக்கே சோதனையா? இத சோதனைன்னு ஏண்டா சொல்ற? விளையாட்டுன்னு சொல்லு. இப்ப நடக்கிறதெல்லாம் அந்த வேலன் நடத்திட்டு இருக்க திருவிளையாடல்ரா. முருகன் எங்க விளையாடுனா? வந்து போன நாகம்மா தான் முருகனை பந்தாட்டா. பாட்டி, உன் முருகனுக்கு மூக்கறுப்பட்டு போச்சு பாட்டி, மூக்கறுப்பட்டு போச்சு. ஏன் முருகன் மூக்கறுபடலப்பா? சிரமருந்த முண்டம் ஒண்ணு வந்தது. சோடச தீபத்தை எடுத்து நாகம்மாவுக்கு காட்டிட்டு மறைஞ்செடுத்து. அதுதான் நடந்தது. அப்படியா? நாங்க பாக்கலையே. எங்க கண்ணுக்கு அது தெரியலையே. நம்ப முடியலையே. பாட்டி முருகனை விட்டு கொடுக்காமலே பேசிட்டு இருக்காங்க. சும்மா இருடா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. பாட்டி, நீங்க முண்டன்னு சொன்னீங்களே, அது யாரு? அதுதான் தெரியல. நாகம்மாவை பிரகாரம் தாண்டி சன்னதிக்குள்ள நுழைய விடாம தடுத்த முருகன் அந்த தலையில்லா முண்டத்தை தங்கிட்ட வந்து தீபத்தை எடுக்க அனுமதிச்சிருக்கான்னா, முண்டத்துக்கும் முருகன் ஏதோ கணக்கு வச்சிருக்கான். அந்த முண்டத்துக்கும் நாகம்மாவுக்கு என்ன கணக்கு? முருகன் போடுறது என்ன கணக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் பதில் வரும். அவனேதான் அதையும் சொல்லு. பாட்டியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. கண்ணன் பகவத்கீதையில சொல்லி இருக்காரு, சேனாதிபதிகள்ல நான் கந்தனாக இருப்பேன்னு. கண்ணன் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி. அவரே தன்னை கந்தனாக இருப்பேன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்த வழிய பார்த்துட்டுதான் கந்தன் அவன்கிட்ட வரப்போற வழிய திறந்து விடுவான்.
அது மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா இந்த சம்பவம்? மீனாட்சி அம்மா, நீங்க சொல்றது நாகம்மாவுக்கு மட்டும் இல்ல, என் புள்ள இவனுக்கும் பொருந்தும். நான் யதார்த்தவாதி. கண்ணெதிரில் நடக்கிறது தான் நம்புவேன். பாட்டி எதுவும் முண்டத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க. அது இல்லைன்னு நான் மறுக்கல, நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றேன். கெட்ட சக்தி படைச்சவங்களோட ஆணவத்துக்கு பிரணவ பரம்பொருள் முருகன் சும்மா இருந்ததே அவன் பெரிய மனுஷன்னு காட்டத்தான். அவனப்ப பரமசிவன் பார்க்கடலை கடைஞ்சப்ப குடிச்ச விஷம் அவன் தொண்டையோட நின்னுடுத்து. ஆனா என்னப்பன் பழனியப்பன் உடம்பு 9 விஷத்தாலும் ஆனது. நவபாஷாணத்துல சொரூபம் எடுத்தவன் அவன் நாகம்மாவை சும்மாவே விட மாட்டான்.